இந்த காலகட்டத்தில் வேலை இழப்பு வராது. முக்கியமா வேலை கிடைக்கும் முதல்ல. சரிங்களா? வேலை இழப்பு எப்போ வரும் அப்படின்னா, வேலையை விட்டு வேலை தேடினா வரும். அதனால கும்பராசி என்பது ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணணும், வேலையை வச்சுக்கிட்டு வேலை தேடணும். இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். காதல் விஷயங்கள்ல, திருமண விஷயங்கள்ல எப்படி சார் இருக்கும்? காதல் விஷயங்கள 50-50 இருக்கு. சரிங்களா? திருமண விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும். காதல் என்ன தப்பான ஆள சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அத கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து பண்ணணும். அதுல ஒரு விரக்தி வர்றதுக்கான சூழ்நிலை உண்டு. தேவையில்லாம விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லது. திருமண யோகம் கண்டிப்பா நடந்தே தீரும். அதுல டவுட்டே வேண்டாம். அது நடப்பதற்கான வாய்ப்பு சனி பயிற்சிக்கு அப்புறம் உண்டு. சரி, யாராவது இப்ப நம்ம கிட்ட ஒரு தொழில் தொடங்க போறோம். சோ உன்னோட ஐடியா எங்களுக்கு குடுக்குறியா? அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கும்போது, அந்த ஆலோசனை குடுக்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இல்ல ஜென்ம சனி காலகட்டத்துல அந்த மாரி பிரச்சனைகள் வரும். ஆனா இப்ப ஜென்ம சனியிலருந்து வெளில வந்துட்டாங்க. அதனால இவங்களுடைய ஐடியாஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே கடந்த காலகட்டத்துல இவங்க ஏதாவது ஐடியாஸ் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த ஐடியாவ வச்சு வேற யாராவது பண்ணியிருப்பாங்க. இவரு அது தோத்து போயிருப்பாரு. அந்த மாரி சூழ்நிலை இருந்துரும். இப்ப அதெல்லாம் நல்லாவே இருக்கு. சிறப்பா இருப்பாங்க.